ஒரே ஒரு நாளில் பி த லீடர்ஸ்க்கு டவுன்லோட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 11 இப்போ 2 நாளில் அது 15 லட்சம் காசு. ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் பழைய பவர்லேயே இருந்திருந்தா இந்த முறை எலெக்ஷனில் பிஜேபி இன்னும் பல வாக்குகளை வென்றிருக்குமோ? இப்போ ஆனால் நிச்சயமாக இது யாராவது அது இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து போய் சொல்கிறாங்கன்னா ஆனால் காயத்ரி ரகுராமன் அவர்கள் இந்த அளவுக்கு கடுமையாக விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்ன? அவர் தலைவராக இருக்கும்போது இவங்க வந்து விலகி வந்தாங்க. அந்த கோபத்தை அவங்க வந்து காட்டுறாங்கன்னு நம்ம வந்து யோசிக்கணும். வருஷம் கோபம் ஒன்று தாவேகா வந்து பல விஷயங்கள் அண்ணாமலைஜிக்கிட்ட வந்து கற்றுக்கலாம். அவங்களும் யங்ஸ்டர்ஸ் தான். சரி, நம்ம கொடுக்குறது நேர்மையாக கண்ணியமாக இருக்கும். அதுதான் தமிழனுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு. அண்ணாமலைக்கு 50 லட்சம் ஃபாலோவர்ஸ் வராங்க பி த லீடர்ஸில். இப்போ வந்து 11 டெஃபினட்டாக பாருங்கள் 3-4 வாரத்தில் அது 50 லட்சம். ஆனால் பாஜகவுக்கு ஓட்டு 14 லட்சம் தான். எப்போ 20-25 வருஷத்தில். ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ராஜ்குமார் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சதீஷ். நேயர்களுக்கும் வணக்கம் சார். நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்னென்னா பிஜேபியை விட்டு விலகிறதுக்கான காரணங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அண்ணாமலை அவர்கள் பிஜேபியை விட்டு விலகினதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக டீட்டெயிலாக யூஸ்வலாக ஒரு வாட்டி நம்ம எல்லோரும் பார்த்துட்டே போயிடுவோம். ஆனால் அண்ணாமலை அவர்கள் பேசுனது நான் 2 முறை முதல்லேருந்து கடைசி வரைக்கும் கேட்டேன். அதில் இருக்கிற பல கருத்துக்களை உள்வாங்கினேன். நான் வந்து நினச்சேன், நானும் ஒரு 4 வருஷமாக 5 வருஷமாக பாஜகவோட போயிட்டுருக்கிறேன். 2022 4 வருஷம் வச்சுக்கலேன். பட் ஒரு 17-18 பாஜகவுக்காக பல சின்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சென்ட்ரல் பார்ட்டி, சில சென்ட்ரல் பார்ட்டிஸ் எப்படின்னா அதோட திங்கிங் ஒரு வகையில் இருக்குது. தமிழனோட திங்கிங் ஒரு ஏன் மேட்ச் ஆக மாட்டேங்குது. தமிழனுக்கு வந்து மானங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கலைஞராக இருக்கலாம், உதயநிதியாக இருக்கலாம், எந்த ஒரு தொண்டரும் ஆனால் என்ன இருக்கீங்களா நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு பாண்டிங் இருக்கணும். நான் அரசை, நீ வந்து தொண்டனை போயிடணும். ஓகே. ஆனால் ஒரு சில சென்ட்ரல் பார்ட்டிஸில் கொஞ்சம் டாப் டவுன், நான் ஒரு ஹெட் மாஸ்டர், நான் வழிவகுக்கிற அந்த மண்டலுக்குள்ளே நீர், நான் வழிவகுக்கிற இதுக்குள்ளே நீர்ன்னு சொல்லும் பொழுது தமிழருக்கு வந்து உதைக்குது. தமிழருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, நீ அன்பை கொடுத்தா உயிரை கொடுத்துருவான், ஆனால் டேடுன்னு பண்ணதே போயாண்டுவான். நானே பலர்கிட்ட இந்த ஒரு நீட்டோ அல்லது இந்த மும்மொழி கொள்கை பற்றி பேசும்பொழுது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு நல்லதுன்னு, ஆனால் நீங்கள் சொல்கிற விதம் சரியில்லை, நீங்கள் என்னத்தை திணிக்கிறது, நாங்கள் கஷ்டப்பட்டு அடி வாங்கி அப்புறம் நாங்கள் வந்து அந்த உங்கள் ரூட்லேயே வரோம். அதாவது சொல்கிற வகை வந்து தமிழனுக்கு அவ்வளோ முக்கியம். இது வந்து ரொம்ப ஒரு ரெஜிமெண்டட் பார்ட்டி. சதீஷ்னா ஒரு பாக்ஸில், ராஜ்குமார்னா ஒரு பாக்ஸில், இந்த பாக்ஸில் நீ இதை பண்ணு, அதுக்கு மேலே நீ பண்ணாத, அப்படி பண்ண இங்கே கேட்கணும் அது மாதிரி சொல்கிறது அவருக்கு அது தெரிஞ்சு போயிடுச்சு. ஓகே. எனக்கும் அதே 4-5 வருஷமாக தெரிஞ்சிச்சு. டெஃபினட்டாக அவர் அண்ணாமலைஜி அவர்களுக்கு இதுவே 24 மணி நேரம் ஊறி இருக்கிற அண்ணாமலைஜிக்கு டெஃபினட்டாக முதல்ல தெரிஞ்சிருக்கும். தமிழனுடைய உணர்வுகளை வந்து மிதிக்காம மென்மையாக எடுத்துகிட்டு போனால் இது பண்ண முடியும், இப்படி தான் பண்ணணும், நீட்டை பற்றி நீ பேசாத, இப்படி தான் பண்ணணும் அப்படி சொன்னீங்கன்னா அவர் கோச்சு. புரியுது. இதை வந்து அவர் உணர்ந்து அவர் திருப்பி என்ன சொல்கிறாரு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பாரம்பரியம் பற்றி பேசினார் அண்ணாமலைஜி. அவர் என்ன சொல்கிறாரு, நான் கிளம்புறேன் ஐயா, நான் கிளம்புறேன். அவங்க கண்ணை பார்த்துட்டு அவங்களே பார்த்துட்டு, ஐயா உங்களுக்கு நான் வந்து ஒரு சுமையாக இருக்கு, நான் விரும்பலை, நம்ம பாதை வேற, நீ பாதை, உன்னை என்ன பண்ணுவோம் பாரு. சில பேர் நம்ம சில திராவிட கழகங்கள் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து தமிழ் கலாச்சாரமே இல்லை. எதிரியா இருந்தாலும் சரிப்பா நம்ம அப்புறம் போர்க்களத்தை சந்திப்போம்னு சொல்லிட்டு வர்றது தான் நம்ம கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் வந்து போதிய அளவுக்கு பாஜகவால் புரிஞ்சிக்க முடியலைங்கிறது என்னுடைய ஒரு சுதந்திர கணிப்பு. அவருடைய நல்ல ஒரு ரொம்ப யோசிச்சு பார்த்து அவர் கணிச்சிருக்காரு. அது நம்பர் 1. நம்பர் 2, அவருடைய சொற்கள் பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு நான் சுமையாக இருக்க விரும்பல. எப்படி நாங்கள் திருப்பி போய் இதுக்கு சண்டை போடணும், அதாவது திருப்பி வந்து கருத்து முரண்பாடால நமக்கு இருக்கிற ஒரு உறவு வந்து முறியுமோ நினைச்சு அவர் அப்படி வந்திருக்காரு. ஒரு சிலர் வந்து அவரை விமர்சிக்கும் பொழுது, என்னோட இன்னொரு நண்பன் எனக்கு ரொம்ப அவர் மேல மதிப்பு இருக்கு, அர்ஜுனமூர்த்தின்னு இருக்காரு, அவர் கொஞ்சம் கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அவ்வளவு இடம் கொடுத்தாரு மோதிஜி. அது வந்து நம்ம ஏடிஎம்கேவோட தமிழ்நாடு மகளிர் அணி
துணை செயலாளர் காயத்ரி ரகுராம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்ணாமலை வந்து ஒரு துரோகி, தமிழ்நாட்டின் துரோகி, கருப்பு ஆடு அப்படிங்கிற மாதிரி விமர்சிச்சிருக்காங்க. அதான் நீங்கள் அதாவது எல்லாரையும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் பவரில் இருக்காரு. இன்னும் ஒரு வருஷம் அவர் சிங்கி சக்கை போட்டால் நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு ராஜ்யசபாவோ மந்திரியோ கொடுத்துருவாங்க. அப்படின்னா வெறும் மந்திரி ஆகிறது மட்டும் அவருடைய நோக்கமா? வெறும் எங்கேயாவது ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கிட்டு நம்ம செட்டில் ஆகிடலாங்கிறது அவர் நோக்கமா? நிச்சயமா இல்லை. ஓகே, வெறும் ஒரு பவருக்காக இப்போ ஒரு பெரிய மந்திரி சென்ட்ரல் மத்திய மந்திரியாவது ஒரு மத்திய அமைச்சராவது ஒரு சிம்பிள் மேட்டர். அதை விட்டுட்டு நான் வந்து திருப்பி ஆரம்பித்து பெருசாக ஒன்று கொண்டு வர போகிறேன்னு நினச்சி வராரு. இது வந்து ஒரு ரிஸ்க். ஆமாம், அது வந்து ஒரு சேஃப்டி. அந்த வந்து ஒரு ஷூரிட்டிலேருந்து அந்த ரிஸ்க் வராருன்னா நிச்சயமாக அவர் மனசு ஏதாவது ஒன்று பண்ணலாம்ங்கிற ஒரு காரணம் இருக்கும். ஸோ இவ்வளோ விமர்சிக்கும் போது நான் சொல்லுவேன், அவரும் மோடிஜியோ அமித்ஷாஜியோ அவர் போய் அவர் அவமானப்படுத்தலையே. எங்கேயாவது வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க வந்து வடக்கணுங்க தூக்கணும் என்ன சொல்லலையே. அவங்களே சந்தித்து எனக்கு நீங்கள் இது வரைக்கும் ஆதரவு அளிச்சிங்க, ஆனால் என்னுடைய பாதை வேறு, உங்களுடைய பாதை வேறுன்னு ரொம்ப ஒரு அதாவது ஒரு எக்ஸிட் ப்ரோட்டோகால்னு இருக்குது. ஒரு கம்பெனியை விட்டு நம்ம போகிறோம், அந்த கம்பெனிக்கிட்ட நம்ம அந்த ஹார்ட் டிஸ்க்கு செக்யூரிட்டி இப்போ ஐடி கம்பெனிஸ்லாம் எல்லாம் கொடுத்துட்டு அந்த பாஸ்வேர்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி அவங்கக்கிட்ட பேசி இதனால தான் போகிறேங்கிற ஒரு எக்ஸிட் இன்டர்வியூ போல வரணும். அதே போல் ஒரு பார்ட்டியை விட்டு போகிறதுக்கு இப்படி தான் பண்ணணும் ஒரு ப்ரோட்டோகால் வடிவமைக்கிறதுக்கு லெட்டர் மட்டும் இல்லை, லெட்டர் அவங்கள போய் சந்திச்சு அப்படி இந்த ப்ரெஸ் இன்டர்வியூ பண்ணி கரெக்டான ப்ரோட்டோகால் பண்ணியிருக்கான்னு யாராலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நயினார் நாகேந்திரன் மாதிரியான ஆட்கள் வந்து அண்ணாமலை அவர்களை ஒதுக்கப்பட்டதுனால தான் இவர் வந்து இந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் அதிகமாக பரவுது. அதே சமயம் வந்து லெட்டர்லேயும் அதை குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அதை எப்படி பார்க்கல? இவர் வந்து 234 தொகுதிகள்லையும் யார் யார் இருக்காங்க எந்தெந்த இடங்கள் பேசி வளர்ந்தவர். இவருக்கு என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு 6 தொகுதி கொடுக்குறோம், அந்த 6 தொகுதி மட்டும் இவங்கன்னு சொல்ல யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. அதான் நான் சொல்ல அந்த ரெஜிமெண்ட் அது மேலேருந்து வந்திருக்கலாம், நீங்கள் 6 தொகுதி மட்டும் பாருங்கன்னு சொல்லும்போது அண்ணாமலையோட முகாமில் வந்து கேம்பில் நான் பேசும்போது ரொம்ப ரொம்ப சீரிய எழுதாங்க. எப்படி நீங்கள் 234 கான்ஸ்டியூன்சிக்கே தலைவராக இருந்தவரை நீங்கள் ஒரு 6 தொகுதிக்கு நீங்கள் பார்த்துங்க. ஒருவேளை ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஒரு மாதிரி ஒரு ஓய்வு எடுக்கிற ஒரு மோடில் வந்துட்டு அப்புறம் நீங்கள் இந்த 6 கான்ஸ்டியூன்சி பாருங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. அவரு சுட கொந்தளிப்பில் இருக்கார். அவருக்கு போய் 234 வந்து 6ன்னு கொடுத்து அவர் திருப்பி அதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணி அந்த கண்டனம் வந்து மேலே போய் அங்கேருந்து வந்து திருப்பி இல்லை பரவாயில்ல 6 இல்லை நீங்கள் எங்கே வேணால் போகலான்னு சொன்னது அது வந்து அவர் வந்து ஓரளவுக்கு உதாசீனப்படுத்தினது தான். ஒரு நயினார்னா அப்படி பண்ணாரா நான் சொல்ல, ஏன்னா நயினார் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மென்மையானவர். அவர் திருப்பி சொல்றாரு, அவர் புயல் நான் தென்றல், யாரையும் ஒரு நேர்முகமாக அவர் வந்து நயினார் வந்து இன்சல்ட் பண்ண மாட்டார். ரொம்ப சாஃப்டான. ஆனால் காயத்ரி ரகுராமன் அவர்கள் இந்த அளவுக்கு கடுமையாக விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்ன? தமிழ்நாட்டோட துரோகி கருப்பு ஆடுன்னு சொல்றதுக்கான அது காயத்ரி ரகுராமுக்கும் அண்ணாமலைஜிக்கும் இருந்த ஒரு பூசல் இருந்துச்சு. இன்னும் ஒரு ஆர்குமெண்ட் இருந்து அவர் தலைவராக இருக்கும்போது இவங்க வந்து விலகி வந்தாங்க. அந்த கோபத்தை அவங்க வந்து காட்டுறாங்கன்னு நம்ம வந்து யோசிக்கணும். ஒரு பர்சனல் கோபம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பர்சனல் கோபம் இருக்கலாம் தவிர எந்த டேட்டா வச்சு அவங்க சொல்றாங்க. காயத்ரி ரகுராமன் நான் சொல்றேன், 2026 சட்டமன்ற தேர்தல் எடுப்போம், பிஜேபிக்கு 2.97% ஓட்டு போட்டவங்க 5.5 கோடி, எடுத்து பார்த்தா 14,30,000 வருது. ஒரே ஒரு நாளில் வீத லீடர்ஸ்க்கு டவுன்லோட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 10 லட்சம் 2 நாளில் அது 15 லட்சம் கிராஸ் ஆகிடும். இப்போ இது நீங்கள் சொன்னதுனால நான் கேட்குறேன், 3 வாரத்தில் 50 லட்சம். கரெக்டு. இந்த விஷயத்த கடந்த டிசம்பர் மாதமே வந்து அண்ணாமலை அவர்கள் முடிவு எடுத்துட்டாங்க. அதை பற்றி பார்ட்டி மெம்பர்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அது உண்மையா? அப்போவிலேருந்தே இந்த ஒரு பிரச்சனை வந்து இப்போ எங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். வந்து விலக வந்து அந்த திசையில் போயிட்டு இருக்காருன்னு தெரியும் தவிர அண்ணாமலைஜி வந்து ஒரு க்ளோஸ்ட் பர்சன். அவர் கிட்ட இருக்கிற உள்வட்டத்து கூட போவாருன்னு நினைக்கிறோம், ஆனால் தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. தெரியும் வரும் ஆனால் வராது போல தான் தவிர நிச்சயமாக இங்கே போகிறாருன்னு ஒரு அதிரடி முடிவு வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணுவார். எண்ணி துணிக கருமம் தான், ரொம்ப யோசிச்சு அப்புறம் தான் அடிப்பார். ஸோ ஆனால் டிசம்பரில் இதுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுத்தாரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அவரை பராமரித்து இப்போ நமக்கு ஒரு நல்ல டாப் ஆள் இருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டல், எல்லாம் மேலாண்மை தான், எல்லாமே மக்கள் மேலாண்மை தான், பர்சனல் மேனேஜ்மெண்ட்.
போகிற மாதிரி இருக்குப்பான்னா கூப்பிட்டு என்னப்பா உனக்கு பிரச்சனை, நீ நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்க, எவ்வளோ சம்பாதியம் கொண்டு வந்துட்டு இருக்க இந்த நிறுவனத்துக்கு, ஏன் போகிற, எதுக்காக போகிற, அந்த இது என்ன மாற்றங்கள் பண்ணலாம்னு சொல்லி அரவணைச்சா அட்லீஸ்ட் 50% சான்ஸு போக மாட்டாங்க. பட் நீ என்ன, ஆனால் அது இங்கே நடக்கலை. கரெக்ட். பாஜகவை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நம்ம எல்லாம் நம்ம வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் மேலேருந்து டக்குன்னு ஒரு திடீர்னு ஒரு வந்து சதீஷ் நாளைக்குலேருந்து நீங்கள் ஒரு மந்திரி, தங்கம் நீங்கள் இன்னி நாளைக்குலேருந்து ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட், இது மாதிரி வரும். ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் பழைய பவர்லேயே இருந்திருந்தா இந்த முறை எலெக்ஷனில் பிஜேபி இன்னும் பல வாக்குகளை வென்றிருக்குமோ? அதாவது யாரையும் நான் உதாசீனப்படுத்த சொல்லலை, நயனார் அண்ணன் உட்பட. ஆனால் நிச்சயமாக இது யாராவது அது இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து பொய் சொல்கிறாங்கன்னு தான் அர்த்தம். உண்மை அதுதானே. ஏன்னா நானே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நானே ஒரு 11 இது தொகுதிகளுக்கு போனேன். எல்லா இடத்துலையும் பாஜக ஆட்களே இல்லை, பொதுவாக எல்லா இடத்துலையும் அதிமுகவுடைய ப்ரெசன்ஸாக இருந்துச்சு, சாலிடாக இருந்துச்சு அதிமுக. பாஜக கொஞ்சம் நம்ம கேட்கும்போது ஒரு 4-5 இந்த கார்டு வச்சு இந்த உறுப்பினர்கள் மட்டும் இல்லாமல் இந்த செயலாளர்கள் அது மாதிரி அவங்க வந்துருந்தாங்க. இல்லை அண்ணாமலை அண்ணன் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் எல்லாரும் சொன்னாங்க. அகெயின் ஐம் சேயிங், இது வந்து நான் நயினார் அண்ணனை எதிர்த்து இது அல்லது பாஜகவை எதிர்த்தும் நான் சொல்லுறேன். களத்தில் போய் நான் இறங்கி கேட்கும்பொழுது இதான் நான் திருப்பியும் பாஜக தொண்டர்களுடைய சார்பியத்திலிருந்து நான் இதை கேட்டேன். ஓகே. அதிமுக அஃப்கோர்ஸ் ஃபுல்லாக இறங்கி அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நிச்சயமாக என்னுடைய கணிப்பு ஆஸ் அ மேன் ஹூ வென்ட் டு 10 or 11 10-11 தொகுதிக்கு போன ஒரு மனிதன், அங்கங்கே போய் கேம்பெயின் பண்ண ஒரு மனிதனுங்கிற முறையில் நிச்சயமாக அதிகமாக இருந்திருக்கும். அது ஒரு வாட்டி 11 இருந்தது, இந்த வாட்டி 13 வந்திருக்குமா, 14 வந்திருக்குமா, 15 வந்திருக்குமா, இல்லை 10 வந்திருக்குமா எனக்கு தெரியாது. ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு விஜய் அலை இருந்துச்சு. பட் எல்லாரும் கேட்டாலும் தோத்தவங்க கேட்டால் விஜய் அலையில் போயிட்டோம். அப்போ விஜய் அலையில் 75 இடம் வாங்கியிருக்காங்க திமுக, நாங்கள் ஒரே ஒரு இடம் தான் வாங்கியிருக்கோம். அலைனா ஓரளவுக்கு இந்த பக்கம் இழுக்கலாம். ஆனால் ஒரு நான் பர்ஃபார்மன்ஸ், நான் சொன்னதில்ல 14 lakh votes 5.5 கோடியில் நம்ம வந்து 20-25 வருஷம் இருந்துட்டு ஒரு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. பாஜக மேன் தான், பட் 14.5 lakhs எடுத்திருக்கோம். சிங்கிள் டேல 11.5 lakh, அந்த 11.5 லட்சம் இன்னைக்கு காலை வரைக்கும் 12 லட்சம், அதில் வந்து முக்காவாசி பாஜகவை சார்ந்தவங்க தான் வந்திருக்காங்க. 10 லட்சம் 11 லட்சமும் ஓட்டாக மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நடந்த எலெக்ஷனே நம்ம எல்லாமே வாக்கா மாறுமாங்கிற கேள்விக்கான பதில் அது மாறிடுச்சு. இந்த 11 லட்சமும் ஓட்டா மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, இதில் வந்து மாற்று கருத்தே இல்லைங்க, ஓட்டு தான். ஏன்னா விஜய் நற்பணி மன்றம் ஆகி அப்புறம் அது மறுவி கடைசி 2 வருஷமாக தான் தாவைக்கு ஆயிடுச்சு. இது வந்து ஒரு முதல் லைன் என்ன சொல்றாரு அண்ணாமலைஜி, அடுத்த எலெக்ஷனில் நம்ம போராடும், அதில் வந்து மாற்று கருத்தேன்னு ஆரம்பிக்கிறார். ஸோ வர 2031 ஏன் உள்ளாட்சி தேர்தல் வருது, ஓகே, ஏன் 29 வந்து நாடாளுமன்ற தேர்தல். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இவர் வந்து கிளியராக சொல்கிறார், உங்களுக்கு அரசியலில் ஈடுபாடு இருக்கா, இந்த பக்கம் வா பசங்களா, உங்களுக்கு வந்து லீடர்ஸ் ஆகிறதுக்கு விருப்பம் இருக்கா, வா வி த லீடர்ஸ். நானே ஒன்று லீடர் ஸ்கூலுக்கு ஐஏஎஸ் ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி அப்துல் கலாம் ஸ்கூலுக்கு அனுப்பி எத்திக்கல் லீடர்ஷிப் எப்படி பண்ணணும், கோல்மால் பண்ணக்கூடாது, முதுகில் குத்தக்கூடாது, இதெல்லாம் அவங்க கற்றுக் கொடுத்து நாங்களே வளர்த்து விடுறோம். நான் நினைக்கிறேன் தமிழ்நாடுக்கு விஜய் அவர்கள் வரும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இளைஞர்கள் வர அதே காலத்தில் குப்பை கொட்டிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அந்த காலத்துலேருந்து இருந்த வயசானவங்க வர்றதுக்கு பதிலாக யங்ஸ்டர்ஸ் வரணும்னு இப்போ கூட நான் பாராட்டுறேன். அதே மாதிரி அண்ணாமலை வர்றதை நான் பாராட்டுறேன். ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா சதீஷ், நிச்சயமாக இந்த 11 லட்சத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 50 100 விஜய்களும் அண்ணாமலைகளும் இருப்பாங்க. தட் இஸ் தி ஐடியா. நம்ம லீடர்ஸை வந்து வளர்த்து விடணும். அவர் என்ன சொல்கிறாரு, யாருமே நிரந்தரமாக இருக்க முடியாது. இது வந்து பாஜகலேருந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து எடுத்த தொகுத்த ஒரு 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 செட் கருத்துக்கள். அதாவது நிரந்தர தலைவர், கல்ட் ஃபாலோயிங், அதெல்லாம் கொஞ்சம் தாவேக்காவை எதிர்த்து. ஆமாம் அந்த விஷயம் பேசியிருந்தாங்க. என்னென்னா கல்ட் மென்டாலிட்டி. அடுத்து வந்து நம்ம வாரியர்ஸ் கிடையாது, சேஞ்சஸ். நம்ம யாரும் இங்கே சண்டை போட கூப்பிடல, நம்ம சண்டை போடக்கூடாது. சோஷியல் மீடியாவில் வந்து யாரும் தகாத வார்த்தை பேசாதீங்க. நம்மளை பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போடுவோம், ஒன்றும் தப்பு கிடையாது, அவங்க பேசிட்டோம். நீங்கள் வந்து எங்கேயுமே தகாத வார்த்தை பயன்படுத்தாதீங்க. நம்மள்ட்ட ஒரு மாஸ் இமேஜ்லாம் கிடையாது, நம்ம உருவாக்குவோம். இப்போ தான் ஒரு கல்லாக வைக்கிறோம், வருவோம். அப்படி டைரெக்டாகவே டிவிகேவை விமர்சனம் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மாஸ் கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். அது வந்து நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் சதீஷ். டிவிகே விமர்சனம் பண்ணியிருக்காரு. டிவிக்கே தான் வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் வர்ச்சுவல் வாரியர்ஸ் உருவாங்கினாங்க? நாம் எல்லாம் அமைதியோடு இருக்கிறோம், திடீர்னு ஒருத்தர் இங்கேருந்து வந்து குதிரை படை எடுத்து நம்மளை தாக்குறாங்க. திரும்பி தாக்கணும் இல்லை. நீங்கள் திமுக எடுத்தால் திமுகவோட வாரியர்ஸ் தான் இதெல்லாம் ஆரம்பிச்சது.
அடி அடி அடின்னு யார் வந்தாலும் பொழந்து கட்டி ஃபால்ஸ் நியூஸில் கொடுத்து அடிச்சது. அதுக்கு வந்து ஒரு மாற்று சக்தியாக இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்தாங்க. இப்போ இவங்க ஃபால்ஸ் நியூஸ் கொடுக்கறதுக்கா? நிறைய பேர் இதை சொல்றாங்க. நான் என்னுடைய கருத்து கிடையாது. நானும் சொல்லியிருக்கேன். தாவேகா வந்து பல விஷயங்கள் அண்ணாமலைஜிக்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். அவங்களும் யங்ஸ்டர்ஸ் தான். சரி, நம்ம கொடுக்குறது நேர்மையாக கண்ணியமாக இருக்கும். அதுதான் தமிழனுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு தப்பு சொல்ல மாட்டோம். சும்மாவே ட்ரக் கல்ச்சர், போதை மருந்து கலாச்சாரமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, இந்த ஃபால்ஸ் நியூஸ் சுற்றி விடுறது. தயவு செய்து இதெல்லாம் நம்ம யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி சுற்றி வந்தால் நிஜம் எதுன்னு தெரியாது. கண்டிப்பாக. கமிங் பேக் டு வாட் ஹீ செட், வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு பதிலாக இப்போ இந்த சண்டை முடிஞ்சிருச்சு. அந்த போர்க்களத்தில் வந்து தாவேகா வந்து வெற்றி கண்டு மேலே வந்துட்டாங்க. இப்போ இனிமேல் இவங்க வந்து மற்றவங்கள அசிங்கமாக தாக்காமல் யாரும் ஒருத்தருடைய பர்சனல் லைஃபை கொண்டு வந்து தாக்கி, நீ பண்ண, இந்த பொண்ணோட போன, நீ மனைவி விட்ட, இதெல்லாம் வேண்டாம். தி கவர்னன்ஸ் பேசுவோம், நிர்வாகம் பேசுவோம், அட்மினிஸ்ட்ரேஷன் பேசுவோம், மக்களுக்கு என்ன எதிர்த்து பேசுவோம். இதை பாருங்கள், நான் நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் அவர் பேசுகிறது. நேற்று வந்து இவர் தான் தமிழ்நாடுடைய முதல் சீஃப் மினிஸ்டர். நிறைய பேருக்கு இவரை பற்றி தெரியாது. ஓமந்தூரார்னு போகிறோம்ல, இவர் தான் ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டி. அப்பேற்பட்ட ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர். இவர் வந்து தான் முதல் சீஃப் மினிஸ்டர். வந்து என்னடா பெரிய ஜமீன்தார், அவங்ககிட்ட கை கட்டி வேலை இதெல்லாம் இருக்கக்கூடாது, கை கட்டி வேலை செய்யறது இருக்கக்கூடாது, இந்த ஜமீன்தாரி ஆக்ட் கொண்டு வந்து அதெல்லாம் அபாலிஷ் பண்ணி பேரிட்டி எக்கானமின்னார். எல்லாருக்கும் ஜனநாயகம், அதாவது எக்கானமி, பொருளாதாரத்தை கூட ஜனநாயகம் கொண்டு வரணும், எல்லாம் ஒன்று, கல்ட் லீடர்ஷிப் வேணாம், இதெல்லாம் ஆல்ரெடி ஓமந்தூரார் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் காமராஜர் அந்த ரூட்டில் தான் வந்தார். ஸோ எல்லாரும் ஒரு லீடர் ஆகலாம். ஒரு லீடர் தான் எப்பவுமே நிரந்தர தலைவர், நிரந்தர முதல்வர், அப்படி இருக்கக்கூடாது. நீ சொன்ன பல கருத்துக்கள் நேற்று அவர் எடுத்து வச்சது இருமுறை நான் படித்தேன், பார்த்தேன். நல்லது, இளைஞர்களுக்கு நல்லது. அவர் என்ன சொல்ல, இளைஞர்கள் எங்கேயாவது போடலாமா, நல்லவங்களுக்கு போடலாம், ஏன் அவங்க போடுறாங்க, சும்மா டான்ஸ் ஆடுறவங்க போடுறாங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாத்வே கொடுப்போம். உங்களுக்கு வந்து விஜய் அவர்கள் பிடிச்சா அவரோட போங்க, இல்லை உன்னே ஒரு லீடர்ஷிப் லீடராக்கி நான் பண்ணுறேன், இங்கே வரியா, அங்கே நீ தொண்டன், இங்கே நீ ஒரு தலைவன். இங்கே ஒரு பெரிய கருத்து வித்தியாசம். இப்போ நான் சொல்கிறது கேளுங்க, தமிழன்கிட்ட நீ தொண்டனாக இருந்துட்டு போறியா, அல்லது நீ தலைவனாக நீ வந்து மும்மரமாக வரியான்னு சொன்னால் 50% தமிழர்கள் நானும் ஒரு சின்ன தலைவனாகலாமே நினைப்பாங்க. இதுதான் தமிழனுக்கு இருக்கிற ஒரு இயல்பு. அந்த இயல்பை வந்து அவர் நல்லா டேப் பண்ணியிருக்காரு. பாப்பா, நானும் நீயும் உன்னை தலைவனாக்கலாங்கிறது. இந்த இளைஞர்கள் அதை எடுத்து ஐ வில் ஆல்சோ பி எ கார்பரேட் கவுன்சிலர் எம்எல்ஏ நினச்சி வந்தாங்கன்னா நிச்சயமாக அது திமுகவுக்கு நல்லதா, அதிமுக நல்லதா, தாவேகாவுக்கு நல்லதா, கூட தமிழ்நாட்டுக்கு அது நல்லது, ஒரு நல்ல மூமெண்ட். அதேமாரி இப்போ தமிழ்நாட்டுக்கு நல்ல மூமெண்ட்னு சொல்கிறீங்க. அண்ணாமலை அவர்களுக்கு டிஎன் யங்ஸ்டர்ஸோடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இது பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? தமிழ்நாடுக்கு நல்லது டெஃபினட்டாக. ஆனால் நேற்று இது பார்த்தீங்கன்னா இந்த 11.5 லட்சத்தில் நானே ஒரு 30-40 பாஜக இந்த பதிவு குழுக்களில் இருக்கிறேன், வாட்ஸ்அப் குரூப்ஸில். எந்த குரூப் பார்த்தாலும் கூட ஐ ஹவ் ஜாயின் போட்டிருக்கு. ஆனால் இது வரைக்கும் அது இன்னும் அரசியல் இயக்கம் ஆகலை. இப்போ வந்து ஒரு மக்கள் இயக்கம், அவ்வளோதான். நீங்கள் திமுகவில் இருக்கலாம், ஆனால் இதுலேயும் இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஆனால் ஒரு ஸ்டேஜில் ஒரு மாதத்துலையோ 2 மாதத்துலையோ 3 மாதத்துலையோ இந்த 15 லட்சம் 50 லட்சம் பேரோட நம்ம வந்து ஒரு இனிமேல் நம்ம அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் தேர்ந்தெடுக்கணும், நான் பாஜக இருக்க போகிறேன்னா அல்லது இந்த இயக்கத்தில் இருக்க போகிறேன்னா. இப்போ அந்த தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை சதீஷ். எனிபடி கேன் ஜாயின் வி த லீடர்ஸ் மூவ்மெண்ட். எனி யங்ஸ்டர் அதிமுகவில் இருக்கலாம். நான் போய் அப்துல் கலாம் கோயம்புத்தூர் சென்டரில் எப்படி நல்ல மேலாண்மை பண்ணுறது நான் கற்றுக்கிட்டு வரேன், எப்படி மக்களை ஹேண்டில் பண்ணுறது நான் கற்றுக்கிட்டு வரேன், எப்படி எனது டைம் மேனேஜ்மெண்ட்டு நான் கற்றுக்கிட்டு வரேன், ஒரு பொலிட்டிஷனாக நான் எப்படி பண்ணணும் கற்றுக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம அதிமுகவில் கூட போகலாம் இப்போதைக்கு. ஆனால் எப்போ அது ஆக்சுவலாக அந்த அரசியல் ஒரு அரசியல் இயக்கமாக அது மறுவதோ அப்போ ஒவ்வொருத்தரும் முடிவெடுக்கணும். டு ஐ வாண்ட் டு பி இன் திஸ் ஆர் டு ஐ வாண்ட் டு பி இன் அதிமுக. அப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓட்டா மாறுமா, 50 லட்சங்கிறது அப்போ ஒரு வேளை சுருங்கலாம், சுருங்கி 30 லட்சம் ஆகும். அந்த 30 லட்சம் பேர் வந்து டெஃபினட்டாக வாக்குறுதிகளாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக் நான் கொடுக்குறேன். ஏப்ரல் 24 தமிழக வெற்றி கழகமோட ஐடி குரூப் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் 1.8 கோடி உறுப்பினர்கள் தாண்டிட்டோம். எங்கள் கணிப்புப்படி குறைஞ்சபட்சம் 1.5 1.5 கோடி ஓட்டு இந்த எலெக்ஷனில் வாங்குறோம் அடித்து சொன்னாங்க தாவேகாவோட ஐடி. இன்னைக்கு பார்த்தேன்னா இது வலைதளங்களில் கரெக்டாக 1.72 crores, அதாவது அவங்க கணிப்பு
கரெக்டாக இருந்திருக்கு. ஓகே. ஸோ ஏன்னா அந்த அந்த உறுப்பினர்கள்லாம் கன்வெர்ட் நீங்கள் கேட்டு கேள்விகளுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு மெம்பர்ஷிப். ஓகே. இப்போ இது இந்த 11 நிறைய அந்த அதிமுக, தாவேகா, திமுக இளைஞர்கள் இருக்கலாம். அது அரசியலாக மாறும்பொழுது ஃபுல்லாக என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பர் டெஃபினட்டாக ஓட்டும். ஓகே. இப்போ அண்ணாமலை அவர்கள் திடீர்னு கட்சி அறிவிச்சதுனால, அதாவது இந்த இயக்கம் அறிவிச்சதுனால பிஜேபி அகெயின் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு, அதை தாண்டி பிஜேபி தமிழ்நாட்டில் இனி வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பிஜேபி உறுப்பினராக என்ன சொல்வேன்னா, பிரேமா ஃபேசி அது உண்மைதான். ஏன்னா அண்ணாமலைக்கு 50 லட்சம் ஃபாலோவர்ஸ் வராங்க பி த லீடர்ஸில். இப்போ வந்து 11 நீங்கள் டெஃபினட்டாக பாருங்கள் 3-4 வாரத்தில் அது 50 லட்சம் ஆகும். ஆனால் பாஜகவுக்கு ஓட்டு 14 லட்சம் தான். எப்போ 20-25 வருஷத்துல அது மாதிரி இருக்கு. ஒன்லி திங் இஸ் பிஜேபிங்கிறது ஒரு பெரிய கட்சி, ஒரு ஹியூஜ் ஒரு ஆலமரம் மாதிரி. சரியான தலைவர்கள் இப்போவாவது கொண்டு வந்து சரியான மாற்றங்களை செஞ்சு திருப்பியும் வழக்கு அவங்க முற்பட்டாங்கன்னா ஒரு வேளை அது இன்னும் கொஞ்சம் பெருசாகலாம். அட்லீஸ்ட் அண்ணாமலைஜி இங்கே இருந்தாங்கன்னா அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு 3/4 அளவுக்கு வரலாம், அந்த அளவுக்கு வரலாம். அப்படி வந்துச்சுன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு தாவேகாவை கூட எதிர்க்கலாம் அல்லது திமுகவை எதிர்க்கலாம். பல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் டெஃபினட்டாக ரீஷஃபில். இப்போ நான் பர்சனலாக போகும்பொழுது கூட நீங்கள் இங்கே உட்காரு, இப்படி பண்ணணும், நீ இதை பண்ணணும் இன்னும் சொல்லும்போது நமக்கு என்னடா நம்மளை வந்து ஒரு 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 தன்மானம் உள்ள எந்த தமிழனோ சில சமயம் கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அப்பேற்பட்ட தருணங்கள் இந்த பாஜகவில் வரும். ஆஸ் அ ஹோல் ஒரு பார்ட்டிங்கிற ஒரு இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் பார்ட்டி. சென்டரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபேண்டாஸ்டிக். எந்த அளவுக்கு பீகாரில், பெங்காலில், அஸ்ஸாமில், இப்போ புதுச்சேரியில் அப்படியே வளர்ந்துட்டு வராங்க. அண்ட் அதோடைய மெயின் ஃபவுண்டேஷன் யார்? இந்த 7 லட்சம் ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தாக்கள். 1925 டாக்டர் ஹெக்டேவார் பண்ண அந்த 7 லட்சம் காரியகர்த்தாஸ். இப்போ எப்படி அவங்க தான் அடிப்படையோ பாஜக வளர்றதுக்கு, அதுபோல் அண்ணாமலைஜி இந்த காரியகர்த்தாஸ் மாதிரி வீத லீடர்ஸ் கொண்டு வந்து அதிலிருந்து மறுவி வர்ற அப்படிதான் அவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அது மாதிரி அரசியல் இயக்கத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து நான் அரசியல் வேணாம், ஆனால் வந்து நாடு நல்லா இருக்கணும், சமூகம் நல்லா இருக்கணும், நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன் நினைக்கிறவங்க காரியகர்த்தாஸ் மாதிரி இருப்பாங்க. இல்லை நான் எலெக்ஷன் நிற்கணும், கொஞ்சம் போராடணும், மைக் எடுத்து பேசணும்னு நினைக்கிறவங்க பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி எந்த பேர் இவர் கொண்டு வராரோ இந்த அரசியல் இயக்கத்துக்கு, அதுவும் இந்த வீத லீடர்ஸும் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்எஸ்எஸ் உருவாக்குற மாதிரி ஒரு வீத லீடர்ஸை ஃபவுண்டேஷன் போட்டிருக்காரு.